இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும், மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். 1 கிலோ மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நல்லெண்ணெய் 100 ml விட்டுருக்கேன். பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். வத்தல் 2 போட்டிருக்கேன். கடுகு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை பண்ணிக்கலாம். அடுத்து மாங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுக்கிடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிடலாம் வேக வச்சு. அடுத்து மூடி போட்டு வச்சிடலாம். காய்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். அடுத்து வத்தப்பொடி நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கேன். நீங்கள் காரத்துக்குன்னு உங்களுக்கு கூட குறைச்சி பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து மூடி போட்டு வச்சு வேக விடலாம். அடுத்து மாங்காய் பச்சடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து வெல்லம் சேர்த்துக்கிடலாம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் இருக்குது. எல்லாம் சேர்த்து நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் மாங்காய் பச்சடி. இது மாதிரி சாதத்துக்கு, நான் சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. கடைசியில் நம்ம வெல்லம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதனால் ஒரு நல்லா பிரட்டி கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இதாங்க ரெடி ஆயிரும்.